எவ்வளோ தண்ணி இதானாலும் வந்து தண்ணி சுரக்குது பாருங்க. ஊற்று. மழை காலத்தில் வர தண்ணி ஃபுல்லாக நம்பிக்கும். ஒரு 2 3 மாதம், இன்னும் 4 மாதம் இருக்கும், அப்படியே குறைஞ்சிடும். 4 மாதம் இருக்கு. கொஞ்சம் ஆழமான குழியாக இருக்குது. நிச்சயமாங்க. ஸ்பீச் கொடுங்க. இங்கே ஒரு ஆழமான குழி. இங்கே ஒரு சித்தர் ஆலயம் இருக்குது. இந்த மாதிரி அதான் சித்தர் ஆலயம். அங்கே போய் பார்க்கலாம். அப்போ நீர் நிறைந்த பகுதியில் தான் அவங்க இருந்திருக்காங்க சித்தர்கள். அது சுத்தமான காற்றும் நீரும் கிடைச்சிட்டா அங்கே உள் தூய்மை பண்ணிட்டாங்கன்னா அவங்க இயற்கையோடு கலக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறதுனால தான் வந்துடுறாங்க. அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கேருந்து வந்திருப்பாங்க. அந்த சித்தரை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர்ல இருந்திருப்பாங்க. ஒரு 500 கிலோமீட்டருக்கு அப்பால வந்திருப்பாங்க. எப்படி ஆசிரியர் வெங்கடேசன் வந்து சொந்த ஊர் மன்னார்குடி. ஆனால் அவர் ஆராய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலை அடிவார். அவருக்கும் ஒரு சொந்த ஆராய்ச்சி பண்ண இடத்துக்கு பார்த்தா 300 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. சொந்த ஊர் தஞ்சாவூர், ஆராய்ச்சி பண்ணது கோயம்புத்தூர். அது மலையடிவார். நான் போய் சந்திக்கும்போது அந்த மாதிரி தான் சித்தர்கள் தனித்திருப்பாங்க. இப்போ தனித்திருப்ப அவருடைய உணவு பழக்கமும் எளிமையா இருக்கும். அப்போ உணவு பழக்கம் எளிமையா இருந்தா உடம்பு சுத்தத்துக்கு என்ன பிடிப்பாங்க? தூய காற்று தான். அப்ப தண்ணி நிறைந்த பகுதியில் போற சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க. அங்க போயிட்டாங்கன்னா அவங்க வந்து குடும்ப பொறுப்புல முடிச்சுட்டு போறவங்க. குடும்ப அந்த இயற்கை நடி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது குழந்தை வாழ்க்கை, அப்புறம் குடும்ப வாழ்க்கை, அப்புறம் அகத்தூய்மை சொல்லக்கூடிய வானப்பிரஸ்தம், அப்புறம் சன்னியாசம் என்னக்கூடிய இயற்கையோடு கலத்தல். அவங்க வந்து மருத்துவராக மாறி நல்ல பேர்த்து குணமாக்கி போவாங்க. இன்னைக்கு மருத்துவர்களே ஒரு மனிதனுடைய நோயை குணமாக்க முடியாது. இப்ப சொல்ல சித்த மருத்துவரும் சரியே, அது ஆயுர்வேத மருத்துவம் சரியே, அலோபதி மருத்துவம் சரியே, எல்லாமே மருந்தே அடிப்படையாக கொண்டது. மருந்தே வைத்துக் கொண்டு எந்த நோயும் குணமாக்க முடியாது. நோயை அடுத்தலாமே தவிர குணமாக்க முடியாதுங்கிறது விஞ்ஞான உண்மையானது. இப்ப நாம என்ன பண்றோம்? சுத்தப்படுத்துதல் மூலமாக எல்லா நோயும் குணமாக்க. நம்ம மருந்து மாத்திரை கொடுக்கறது இல்லை. நம்ம மருந்து மாத்திரை மனிதனை கொலை செய்யும். மருந்து மாத்திரை மனிதனை கொலை செய்யும். 3 வகையான மருந்து தான் இருக்கு. அந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு வந்து மருந்துன்னு சொல்லுவாங்க, மெடிசின் சொல்லுவாங்க. இன்னொரு ஒன்று பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பில்ஸ்னா இந்த குளிகைகள்னு சொல்லுவாங்க. ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலிகைகள். இதெல்லாம் வந்து நோயை அழுத்தி வைக்குமே தவிர நோயை குணமாக்காது. சரி, இது ஒரு ரொக்கம் இருக்கட்டும். இந்த சித்தர்கள் ஏன் இங்க வராங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இந்த இயற்கையோடு இரண்டரை கலத்தல், அது போட்டான்னு சொல்லுவாங்க. இந்த பிசிக்ஸ், பியூர் பிசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அணுக்களான ஆனது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அணு அதிர்கின்ற போதுதான் போட்டான் வெளியே வரும். நீங்க அந்த போட்டானுக்கு வந்து அந்த போட்டானுங்கிறது ஒளி. ஆங்கிலத்தில் போட்டான்னு சொல்லுவாங்க. போட்டோ அப்படின்னா ஒளி தான். போட்டோ அப்படின்னா ஒளி. போட்டான்ங்கிறது ஒரு வகை அந்த சக்தி அடக்கிய அந்த துகளுக்கு பேர் தான் போட்டான். சக்தியை அடக்கிய துகளுக்கு பேர் தான் அந்த போட்டான்ங்கிறது துகள். இப்ப நம்ம மேல படுறத துகள் பட்டுக்கிட்டு இருக்கு. சூரியன்லேருந்து வர துகள் பூரா அந்த போட்டான் துகள் தான் படுதே தவிர அந்த போட்டான் துகள் பட்ட உடனேயே நம்ம இருக்கிற எலக்ட்ரான் நகர ஆரம்பிக்குது. இந்த போட்டோங்கிறது எனர்ஜி, ஒரு சக்தி. அது பட்டோனுங்கிற எலக்ட்ரான் நகர ஆரம்பிக்குது. எலக்ட்ரான் நடந்துச்சுன்னா எல்லா வேலையும் நடக்கும். இதைத்தான் வந்து அருளாற்றல் சொல்றான். நாம என்ன சொல்லணும்னா, அது வந்து மேல இப்போதான் சூரியன்லேருந்து வைட்டமின் டி வருதுன்னு சொல்றான். ஏயா, வைட்டமின் டி வர்றப்ப வைட்டமின் ஏ வராதா, வைட்டமின் பி வராதா, வைட்டமின் ஜெட் வராதா? யார்கிட்ட கதை விட்றானுங்க இவனுக்கு? இது சித்தர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் வந்து அந்த உடம்பை இலக்கி வச்சாங்க. இந்த இலக்கி வைக்கிறதுங்கிறது சக்கரை நோயில இலக்கிறது என்பது வேறு, சக்கரை நோயில உடம்பை பெருத்து குட்டிச்சவராக என்பது வேறு. உணவினால் ரத்தம் கெட்டு போகும், உணவினால் ரத்தம் உடம்பு பெருத்து போகும். முழுன்னு அழகா இருக்கிறனாலேயே அவங்க பாக்குறதுக்கு ஆரோக்கியம் போல தெரிந்தாலும் அவங்க உடல் அளவில் கெட்டு போன பால் பூதிக்கு சமம். ஒரு பால் கெட்டு போச்சுன்னா புளிச்சு நுரைச்சி கெட்டு போய் அழுகி போய் மினுமினுப்பு உண்டாக்குதோ அதுதான் ஆம்பளையும் பொம்பளையும். ஒரு குண்டு குழந்தை பார்ப்பதற்கு, அதுதான் அவர் சொன்னார், குண்டு குழந்தை பார்ப்பதற்கு முழு இருக்கிறனால அது அருவருப்புன்னு அர்த்தம். இப்படிதான் என்ன சொல்ற, ஃபேட்டி பேபி இஸ் எ பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் ஆஃப் டீகாய்டு மில்க்னு சொல்லுவாங்க. ஃபேட்டி பேபினா குண்டு குழந்தைன்னு வச்சுக்கலாம். எ பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் ஆஃப் டீகாய்டு மில்க்னா இந்த அழுகி போன டீகாய்டுனா கெட்டு போன பால் பொதி பொதுன்னு அந்த மாதிரி தான். இதெல்லாம் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உணவிலால் உடம்பு கெட்டு போகுதுன்னு சொல்றதுனால தான் அவங்க நீரை மருந்தாக எடுத்து அந்த கீரையை அன்னப்பாதையை வந்து சுத்தப்படுத்தினாங்க. இதுக்கு பேரு தான் பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா வானப்பிரஸ்தம்னு பேரு. வானப்பிரஸ்தம் ஒரு இளவும் கிடையாது, உடம்பே உள் தூய்மை செய்தல்னு பேரு. ஒரு தலைச்சம் புள்ள, ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தை முதல் குழந்தைன்னு கணக்கு வச்சுட்டா கூட அந்த குழந்தை பெருசாகுது.
ஒரு 30 வயசு 28 வயசு ஆகிறப்போ அது வரைக்குமாவது கணவன் மனை ஒற்றுமையாக இருந்து குழந்தை நலனுக்காக தான் கணவன் மனை ஒன்று சேரணும். இன்னைக்கு திருமணத்தின் நோக்கமே யாருக்கும் கிடையாது. திருமணத்தின் நோக்கமே கிடையாது. இப்போ 199 திருமணத்தின் நோக்கம் கிடையாது. நோக்கம் இல்லாமல் திருமணம் பண்ண வேண்டியது, 2வது நாளே திருமணத்தை முடிச்சுக்க வேண்டியது. குழந்தைகளுக்காகத்தான் நாம் இருக்கிறோங்கிற எண்ணமே 199 பேர் கிடையாது. ஆனா சித்தர்கள் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, குடும்ப பொறுப்புல முறையா முடிச்சுக்கிட்டு உள்தூய்மை செய்வதற்காக வெளியே வர்றாங்க. அந்த பொறுப்பை எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருவாங்க. குழந்தைகிட்ட முதல் குழந்தை எழுதி வச்சுக்கிட்டு நீ குடும்ப பொறுப்பு பார்த்துக்கணும்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு திறமையாக செம்மையாக குழந்தையை வளர்த்தார்கள். அப்போ வந்து குருகுல கல்வி இருந்த காட்டி அனைத்து குழந்தைகளுமே அறிவு சார்ந்த குழந்தைகள் இருந்தாங்க. இன்னைக்கு குருகுல கல்வி அழிந்து போன காட்டி இந்த சித்தர் மார்க்கமும் வந்து தனித்து தப்பிச்சிடுது. சித்தர் மார்க்கம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதைத்தான் நாம திருப்பி ஆக இது வந்து பழைய கல்வி. வெள்ளைக்காரனுக்கு தான் புதுசே தவிர ஏதோ வெள்ளைக்காரன் மட்டும் தான் கண்டுபிடிச்சது மட்டும் தான் உலகத்தை கண்டுபிடிச்சுன்னு சொல்றான் பாருங்க. அந்த இருமாப்பை உடைப்பதற்கு தான் நம்ம இங்க கிளம்பி வந்திருக்கோம். நமக்கான கல்வியை நமக்கான கருவியை நாம் படைத்துக் கொள்ள முடியும். விண்வெளிக்கு போறக்கான கல்வி நாம படைத்துக் கொள்ள முடியும். அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என் பொண்ணு கூட அதெல்லாம் பண்ண போறாங்க. நம்ம வந்து தண்ணியிலிருந்து மின்சாரத்தை எடுக்க முடியும். இப்போ வாட்டர் அதாவது ஹைட்ரஜன் ஃபியூல் சொல்ற மாதிரி வாட்டர் ஃபியூல் கொண்டு வந்தாச்சு. அது நீ வரப்போறாங்க. நீ அதெல்லாம் பண்ணி முறையா வர்றப்போ தண்ணீர் வந்து எரிபொருளாகும். அதுதான் விண்வெளியில் குடியேறுவதற்கு. நாம் இந்த பூமியை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பூமி 100 கோடி ஆண்டுக்கு இருந்தாலும் கூட வாழ தகுதியற்றதான் மாறிச்சு. இப்ப பாருங்க இந்த குப்பை மேடா இது மன்னர் காலத்துல பளிங்கு மாதிரி தண்ணி இருந்திருக்கும். இப்ப பாருங்க குப்பை மேடா மாறிக்குதே இல்லையா? மன்னர் காலத்துல இது பளிங்கு மாதிரி இருந்திருக்கும். மன்னர்கள் தான் இதெல்லாம் கட்ட முடியும், தூய்மையாக கட்ட முடியும். அரசாங்கம் இவ்வளவு நேர்த்தியாக கட்டவே முடியாது. இன்றைய அரசாங்கம் இவ்வளவு அழகாக இவ்வளவு ஒழுக்கமாக கட்ட முடியாது. ஏன்னா மன்னர்கள் வந்து குருகுலத்தில் பாடம் படிச்சவங்க. மன்னர்கள் வந்து குருகுலத்தில் பாடம் படிச்சவங்கனால அவ்வளவு தூய்மையாக கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நேர்த்தியாக கட்டவே முடியாது. இப்போ இன்றைக்கு இருக்க இந்த குருகுல கல்வி அழிந்து போய் மதிப்பெண் கல்வி வந்தங்காட்டி வெள்ளக்காரன் கல்வி என்னைக்கு எந்தெந்த நாட்டில் இருக்குதோ அந்த நாட்டில் குட்டிச்சவரா போகும். அவன் நாகரிகத்தில் முன்னேறி இருப்பான்.